பிரேஸ் எல்லாம் ரோமர் 6:16 இப்படியா சொல்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையை ஒப்பு கொடுத்தீங்களோ அதற்கே நீங்க அடிமையா இருக்கிறீங்க என்று வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் தன் மனம் போன போக்கில வாழ வேண்டும், ஒரு இச்சையின் பாவத்துல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இச்சை என்பது ஒரு பாவம். அது அநேகர் நீங்க வாலிபர்கள் நான் என் மனசுல நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அப்படிதான் வாழ்வேன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதவசனம் அப்படி சொல்லவில்லை. வேதவசனம் நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்திருக்குது, அதன்படி நம்ம வாழ வேண்டும். ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்னைக்கு ஆணும் ஆணுமாக, இன்னைக்கு பெண்ணும் பெண்ணுமாக மனம் போன நான் எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. வேதவசனம் நமக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்குது. நீ பாவத்தில் நீ வாழ்ந்தன, இச்சையின் பாவத்தில் நீ வாழ்ந்தேன்னா அது மரணத்துக்கு ஏதுவான உன்னை அடிமைப்படுத்தி உன்னை பாதாளத்துக்கு உன்னை கொண்டு போய்விடும். நான் நீதிக்கு மட்டும் நீ சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது அது உன்னை சரியா உன்னை வழிநடத்தும், அது உன்னை கண்டிப்பா உன்னை உயர்த்தும். அதுதான் வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். சத்தியம் என்னைக்கும் மாறாது. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சத்தியம் நம்ம சரியான வழியில் நடக்கும். ஆமாம்.